ஹியூமன் ஃபிசியாலஜியில் லாஸ்ட் ஒரு 2 டாபிக்ஸ் இருக்கு இல்லையா, டைஜஸ்டிவ் சிஸ்டம் அண்ட் எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம், செரிமான மண்டலமும் கழிவு நீக்க மண்டலம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ த ஹியூமன் ஃபிசியாலஜி, மனித உடலியல், ஆல் டாபிக்ஸும் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். எக்ஸாமில் கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் இருக்க தான் செய்யும். சரிங்களா? ஸோ யாராவது இந்த நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டுக்கலாம், இமிடியேட்டாக பார்த்துக்குங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ண சொல்லுங்கள். சரிங்களா? இப்போ இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டமில் ஃபஸ்ட் ஒன் ஆலிமெண்ட்ரி கேனல், உணவு பாதை. ஸோ இந்த நேமிங்ஸ்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள் உள்ள. அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடும்போது உணவு பாதை வழியாக போகுது அப்படின்னு சொல்லி யாரும் நினச்சி சாப்பிட்றதில்ல இல்லையா? பட் எக்ஸாம்பிள் நம்ம கொஷின்ஸ் படிக்கும் பொழுது டைஜஸ்டிவ் ட்ராக்ட் அப்படிங்கிற பேரை ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ட், இது யாருக்கு அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இல்லை, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கே நீங்கள் இதை படித்து வச்சுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா எஸ்எஸ்சி ஆர்ஆர்பியில் இந்த டைஜஸ்டிவ் ட்ராக்ட் அப்படிங்கிறத அப்படியே தமிழில் டைப் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ட் அப்படிங்கிறது டைப் பண்ணிடுறாங்க. அதனால் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு அப்படியே நீங்கள் படிச்சுக்கணும், புரிஞ்சிக்கலாம். இதுக்கு செரிமான வழி, அதே மாதிரி இரைப்பை சிறுகுடல் வழிப்பாதை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாத்துக்கும் புரியும், இது எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. வாயிலேருந்து கடைசி அந்த ஸ்டொமக் வரைக்கும் போகக்கூடிய உணவு செல்லும் பாதை எல்லாமே எலிமெண்ட்ரி கேனல். அதுக்கு இப்படி போகுது இல்லைங்களா, போகும்போது அங்கங்கே இயற்கையாகவே டைஜஸ்டிவ் கிளாண்ட்ஸ் செக்ரிகேட் பண்ணுங்க, செரிமான சுரபிகள் வந்துகிட்டே இருக்கும் வரிசையாக. அது என்னென்ன சுரபிகள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு சுரபி வாயிலேருந்து பாருங்களேன், சாலிவரி கிளாண்ட்ஸ், அதாவது உமிழ்நீர் சுரபி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இரைப்பைக்கு போயிட்டிங்கன்னா கேஸ்ட்ரிக் கிளாண்ட்ஸ். அதுக்கப்புறம் இரைப்பைக்குள்ளே போனீங்கன்னா அங்கே பேன்க்ரியாஸ்ன்னு இருக்குல்ல, அந்த பேன்க்ரியாஸ் ஜூஸ். அதுக்கப்புறம் லிவர், அதுக்கப்புறம் இன்டெஸ்டைனல் கிளாண்ட்ஸ். இப்படியே ஒவ்வொரு சுரபிகள் சுரந்தனால தான் நம்ம எப்படி கடிக்காமல் சாப்பிட்டாலும் அரை வேக்காடாக சாப்பிட்டாலும் செரிமானம் ஏற்படுது. சரிங்களா? அதில் ஃபஸ்ட்டு ஒருத்தன் யார் அப்படின்னா இந்த பல்லு. இந்த பற்கள் கடினமாக இல்லைன்னு வச்சுக்கோங்க, அதை நம்ம சரியாக கட்டிங் பண்ணாமல், கிரைண்ட் பண்ணாமல், க்ரஷிங் பண்ணாமல் போயிடுச்சுன்னா அதுவே செரிமானம் ஆகாததுக்கு பெரிய இஷ்யூ ஆகிடும். சரிங்களா? இப்போ பாருங்கள், அந்த கட்டிங் பற்றி ஒரு அந்த லைன்ஸ், அது பற்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க, நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு பாருங்கள் 212, அதே மாதிரி 212 பர்மனன்ட் டீத் 2123, 2123. அப்போ 20, 16 × 2 32. இதை நம்ம படித்து வச்சுக்கணும். சரிங்களா? அதில் பார்த்தீங்கன்னா இந்த இன்சிசர்ஸ், கேனின்ஸ், ப்ரீமோலர்ஸ், மோலார்ஸ் இப்படிங்கிற பேர்கள்லாம் இருக்குது. அந்த பேர்களும் ஜஸ்ட்டு இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குங்க. ஒரே ஒரு முறை எக்ஸாமில் கேட்டிருக்கான். சரிங்களா? சரி, நம்ம வாயில் எப்படி இருக்குது, நம்ம வாய்க்குள்ளே எப்படி இருக்குதுன்னா 2 sets ஆஃப் டீத், அதை டெஃபோடன்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஆர் டெவலப்டு இன் தியர் லைஃப் டைம். இது கடைசி வரைக்கும் நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த இரட்டை பல் வரிசை இருந்துக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு அப்பேரிங் ஒரு 20 டீத் இருக்குது, அது டெம்பரரி ஆர் மில்க் டீத். அது விழுந்து திரும்ப நம்மளுக்கு வளர்ந்து புதுசாக வந்துடும். அப்படி கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துருக்கோம், அனுபவிச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ ஈச் டூத் இஸ் as a root fitted the gum. அந்த கம்முக்கு தியோகோடன்ட் நேம்கள் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஏற்கனவே ஒரு நேம் அண்டர்லைன் பண்ணியிருப்போம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டைஃபியோடன்ட் அப்படின்னு இரட்டை பல் வரிசை அப்படிங்கிறது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி இங்கே ஒரு நேம் சொல்லியிருக்கிறேன், அதுக்கு தியோகோடன்ட் அப்படிங்கிறது இந்த ஈறுகள்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த கம் ஈறு, அந்த ஃபிட்டட் வித்து அதுக்கு தான். சரி, இப்போது வாயில் இருக்கக்கூடிய சாலிவரி கிளாண்ட்ஸ், இந்த உமிழ்நீர் சுரபி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுங்களேன், அங்கே வெறும் உமிழ்நீர் சுரபியை தான் நம்ம பார்த்துருக்க மாதிரி தெரியும். இல்லை, அங்கே உள்ளே போனீங்கன்னா அந்த வாய்க்குள்ளே
அந்த இருக்கக்கூடிய பிளேஸை பொறுத்து 3 விதமாக இருக்குதுங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பேரோடைட் கிளான்ஸ், அது மேலெண்ண சுரபி அப்படின்னு சொல்லுவாங்க. சப்லிங்குவல் கிளான்ஸ், நாவடி சுரபி. அதே மாதிரி சப்மேக்ஸிலரி ஆர் சம் மேண்டியூபுலர் கிளான்ஸ், தாடை சுரபி. சரி, மேலெண்ண சுரபி, நாவடி சுரபி, தாடை சுரபின்னு சொல்லி இந்த 3 விதமான சுரபிகள் இருக்குது. இந்த சுரபிகள் நேம் மட்டும் படித்து புரிஞ்சுக்கிட்டாலே போதும். சரிங்களா? சரி, இந்த பேரோடைட் கிளான்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து அதிகமாக சுரக்கக்கூடிய சுரபி. அதாவது அதிகமாக வந்து எச்சி வருது பார்த்தீங்களா, அந்த எச்சில் வரக்கூடியது. நாவடி சுரபி அப்படிங்கிறது இருக்கிறதுல மிக சிறிய சப்லிங்குவல் கிளான்ஸ். இதை மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். அதுக்கப்புறம் கீழ்த்தாடை, மேல்தாடை, இந்த கோணங்கள் மூலையில் இங்கே வரக்கூடியது லோயர் ஜாஸ், ஆங்கிள்ஸ் எல்லாம் வரக்கூடிய இந்த சப்மேக்ஸிலரி சாலிவரி கிளான்ஸ் இது. ஸோ இதை வந்து நம்ம பார்த்து புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு படத்தோடு பார்த்து கொடுத்துருக்கோம். எங்கெங்கே வரும் அப்படிங்கிறது நம்ம சாப்பிடும்போது அதை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். பட் மெதுவாக சாப்பிடும்போது அள்ளி கொட்டினோம்னா அது எந்த சுரபி எங்கேருந்து வந்திருக்குன்னே தெரியாமல் போயிடும். சரிங்களா? அதனால தான் வந்து அந்த சாப்பாடை வந்து வாயில் கொண்டு போய் மென்று எல்லாம் அந்த சுரபிகள், அந்த கிளான்ஸ் எல்லாத்தையும் வந்து அதோடு சேர்ந்து பிஹெச்சை வந்து மெயின்டைன் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் வந்து உடம்புக்குள்ளே போகும்போது அங்கே ஆர்கான்ஸு இந்த சாப்பாடை நம்ம சாப்பிட்ட சாப்பாடை ஏற்றுக்கும். அப்போ ஈச் அண்ட் எவ்ரி டைம் நம்ம மென்று கொண்டு போகிறது எவ்வளோ கஷ்டமான விஷயம் தெரியுங்களா, நம்ம அவசர காலத்தில். சரிங்களா? சரி, இந்த டைஜஸ்ட் பண்ணக்கூடிய அந்த அந்த சால்வரி கிளான்ஸில் அப்படி என்ன சிறப்பு அப்படின்னா பயங்கரமாக இருக்குங்க. 1.5 லிட்டர் பிசுப்பான திரவம் வந்து உருவாகுதாம்மா. அதான் வந்து ஒரு முக்கியமானது. 1.5 லிட்டர் பிசுப்பான ஒரு திரவத்தை அது உரிக்குது. அதான் உமிழ் நீர் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்குள்ளே அப்படி என்ன ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்சைம் அப்படி இருக்கிறாங்க. என்சைம்னா ஜென்ரலி நொதிகள் தானே. அந்த நொதிகளுடைய பேர் பாருங்கள், டயலீன் அப்படிங்கிற அமைலேஸ் இருக்குதுங்க. மனப்பாடம் படிக்கிறோம், டயலீன் அப்படிங்கிற அமைலேஸ். சரிங்களா? இதுக்குள்ளே அந்த டயலின் சொல்கிறீங்களே நொதி, அது என்ன பண்ணுது அப்படின்னா முக்கியமான வேலைன்னா நம்ம சாப்பிட்ட சாப்பாடு ஸ்டார்ச் இருக்குல்ல, அதை வந்து கன்வெர்ட்ஸ் ஸ்டார்ச் பாலிசாக்கரைட்ஸ் இன்டு மால்டோஸ் டைசாக்கரைடு. அருமையான லைனு, இதை வந்து படித்து வச்சுக்கணும். சரிங்களா? கன்வெர்ட்ஸ் ஸ்டார்ச் டு மால்டோஸ். ஸ்டார்ச் அப்படிங்கிறது பாலிசாக்கரைட்ஸ், மால்டோஸ் அப்படிங்கிறது டைசாக்கரைட்ஸ். பாலிசாக்கரைட்ஸ் அப்படிங்கிறது கூட்டு சர்க்கரை, டைசாக்கரைட்ஸ் அப்படிங்கிறது இரட்டை சர்க்கரை. அவ்வளோதான் இருக்குதா சலைவெல்லாம்? இல்லை, இன்னொன்று இருக்குதாம்மா. என்ன இருக்குதுங்க? ஆன்டி பாக்டீரியல் என்சைம். சரிங்களா? அதுக்கு தான் வந்து லைசோசைம். ஸோ அருமையான ஒரு சலைவாங்க. சரிங்களா? அந்த சலைவா வந்து நமக்கு ரொம்ப பயன்படும். என்னுடைய சலைவா எனக்கு தான் பயன்படும், ஒவ்வொருத்தருடைய சலைவா அவங்களுக்கு பயன்படும். எப்படின்னா ஆன்டி பாக்டீரியலாக அது வந்து ரியாக்ட் பண்ணிடுதாம்மா. ஸோ அருமையான, நம்ம எக்ஸாமுக்கு வருதோ இல்லையோ நம்மளுடைய வாயில் இருக்கக்கூடிய சலைவா எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு இதை வந்து தெளிவாக படித்து புரிஞ்சிக்கணும். சரி, நம்ம சாப்பிட்றோம், மென்றோம், அப்படி சாப்பிட்டுட்டே இருக்கோம் இல்லைங்களா? மென்னுக்கிட்டே இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எபிக்ளோட்டிஸ், இந்த ஸ்வாலிங் பண்ணும் பொழுது எபிக்ளோட்டிஸ் அப்படிங்கிறது. ஸோ எபிக்ளோட்டிஸ், ஸோ மென்மையாக நாக்கை உருட்டப்பட்டு அப்படியே உணவு குழாய்களை போகும்போது அதை விழுங்குறோம் இல்லைங்களா? விழுங்கும்போது அங்கே டச் பண்ணக்கூடிய பிளேஸ் தான் ட்ரக்கியா சொல்லி வின் பைப்புன்னு சொல்லுவோம். அந்த வின் பைப்பை டச் பண்ணி உள்ளே நுழைஞ்சு போவோம். ஸோ குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சட்டுன்னு முழுங்கிடுச்சுன்னா அந்த வின் பைப் போய் க்ளோஸ் பண்ணிடுச்சுன்னா மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமப்படுவீங்க இல்லையா? ஸோ வின் பைப் முக்கியமானது. இந்த ட்ரக்கியாவுக்குள்ளே போயிட்டு அப்படியே வயிற்றுக்குள்ளே போக ஆரம்பிக்குது. அங்கே அப்படி போகுது பார்த்தீங்களா? அந்த நுழையக்கூடிய இடம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. என்னது பேர் என்னங்க? ஆசியோஃபேகஸ். இதுதாங்க ஃபுட் பைப்பு. இந்த ஃபுட் பைப் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் ஓசியோஃபைகஸ். தமிழில் எங்கேயுமே இருக்காது. அப்படியே நேரடியாக படிக்கணும், படித்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். இந்த பைப்பு 22 சென்டிமீட்டர் நீளம் உடையது. சரிங்களா? இட் கண்டக்ட்ஸ் ஃபுட் ஃப்ரம்
ஃபேர்னிக்ஸ் அதுவும் தொண்டையில் இருக்கக்கூடியது. ஸோ தொண்டையிலேருந்து நேராக ஸ்டொமக்கு போகும். எப்படிங்க போகுது? அதான் அருமையான ஒரு இயக்கம். அலை போன்ற இயக்கம். தமிழில் புரிஞ்சுக்கோ, இங்கிலீஷில் சொல்கிறேன். அலை போன்ற இயக்கம். அது எப்படிங்க? சீரான சுருங்குதல் மற்றும் தளர்தல் மட்டும் ஞாபகம் வச்சுக்காத. இந்த வேர்டை ஞாபகம் வச்சுக்கோ. இங்கிறாங்க பாருங்க, இந்த வேர்டு அது பேருங்க பெரிஸ்டாலிசிஸ். பெரிஸ்டாலிசிஸ் தான் எக்ஸாமில் கொஷின்ஸாக கேட்பாங்க. பெரிஸ்டாலிசிஸ்னா எதை குறிக்கிறது? பெரிஸ்டாலிசிஸ்னா எதை குறிக்கிறது? இந்த பெரிஸ்டாலிசிஸ் மட்டும் நமக்கு இல்லைன்னா சாப்பிட்ட சாப்பாடு நீங்கள் தலைக்கீழாக நின்னீங்கன்னா அப்படியே வெளியே வந்துடும். புரியுதா? அப்படியே வெளியே வந்துடுங்க. பெரிஸ்டாலிசிஸ் நடக்கிறதுனால தான் வேவ் போல் வளைஞ்சு 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 சாப்பாடு போய் இறங்குறதுனால தான் சப்போஸ் நம்ம தலைக்கீழாக நிற்கிற மாதிரி சான்ஸோ அல்லது குடிகிற மாதிரி சான்ஸ் இருந்தால் கூட இந்த சாப்பிட்ட சாப்பாடு வெளியே வராத. கொஞ்சம் தண்ணி வேணால் வெளியே வரும், நீராக வெளியே வரும் தவிர அப்படி சாலிட் ஃபுட்டு வந்து ரிட்டன் வெளியே வராது. நம்மளா வந்து ஒரு அனிச்சை செயல் மூலமாக ஒரு வாமிட்டிங் சென்சஸ் உருவானதுக்கப்புறம் இந்த அலையெல்லாம் வந்து ஓவர்டேக் பண்ணி அப்படியே ஒரு அப்படியே சக் பண்ணி வெளியே தள்ளும் போது மட்டும்தான் அந்த சாப்பாடு வெளியே வரும். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து பாருங்கள், சாப்பிட்ட சாப்பாடு எங்கே போச்சு? நேராக ஸ்டொமக்கு போயிருக்குது. அங்கே இன்டெஸ்டைன்ஸ் இருக்குது, குடல்கள் இருக்குது, லிவர் இருக்குது, பேன்க்ரியாஸ் இருக்குது. அவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த இரைப்பை, அங்கே பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் கிளான்ஸ், அங்கே தான் கேஸ்ட்ரிக் கிளான்ஸ் கேஸ்ட்ரிக் ஜூஸ் வந்து செக்ரிகேட் பண்ணும். இந்த கேஸ்ட்ரிக் ஜூஸ் செக்ரிகேட் பண்ணாலும் தான் செரிமானமே நடக்குதுங்க. இது ஜென்ரலி எப்படி இருக்கும்? பார்க்குறதுக்கு கலர்லெஸ்ஸாக இருக்குன்னா எந்த ஒரு வண்ணத்தில் இருக்காது. ஹைலி அசிடிக். இதுதாங்க வந்து என்ன சொல்கிறேங்க, அதாவது இதனுடைய பிஹெச், இதோடைய பிஹெச் எத்தனை தெரியுமா இருக்கும்? 1 தான் இருக்கும், 1 or 2 தான் இருக்கும். இதோடைய பிஹெச் வந்து ஜஸ்ட் 1 or 2 தான் இருக்கும்னு வச்சுக்கலேன். அப்போ எவ்வளோ ஹைலி அசிடிக் தெரியுங்களா? இதில் வந்து கண்டெய்னிங் மியூக்கஸ் இருக்குதாமா, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், என்சைம்ஸ், அந்த என்சைம்ஸில் ரெனின் அப்படின்ட்டு இருக்குதாமா. சரி, ரெனின் யாருக்கு இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்ஃபேண்ட்ஸ், குழந்தைங்களுக்கு இருக்குது. மற்ற பெரியவங்களுக்கெல்லாம் வந்து பெப்சின் அப்படிங்கிற ஒரு என்சைம் இருக்குது. இதெல்லாம் எக்ஸாமில் பெப்சின் ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸு. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடுடைய பிஹெச் என்னன்னு கேட்டு வச்சுருக்கிறேன், 1 or 2 அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் ஆல்ரெடி கேட்ட கொஷின்ஸ். சரி, இப்போ சாப்பிட்ட சாப்பாடு வயிற்றுக்குள்ளே போயிடுச்சு. போனதுக்கப்புறம் எல்லாம் வந்து இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் எல்லாம் வந்துருச்சு. ஆனாலும் சிலது என்ன பண்ணுதுங்க, இன்ஆக்டிவாக இருக்கும். சிலது வந்து இன்ஆக்டிவாக இருக்கும். ஸோ இன்ஆக்டிவ் பெப்சினோஜன்ஸ், சில செயலற்ற பெப்சினோஜன்கள் இருக்கும். இட் இஸ் கன்வெர்டட் இன்டு ஆக்டிவ் பெப்சின். அதாவது அப்படியே வந்து ஆக்டிவ் பெப்சினாக கன்வெர்ட் பண்ணி ஆக்ட்ஸ் ஆன் இன்டைஜஷன் ஃபுட், ப்ரோட்டீன்ஸ் இன்டு இன்டைஜஷன் ஃபுட்ஸ். ஆனால் இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடுடைய வேலை என்ன தெரியுமா? அருமையான வேலை. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் தாங்க நம்ம கண்டது சாப்பிட்டுட்டு அதில் ஏதாவது பாக்டீரியாலாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை எல்லாத்தையும் கில் பண்ணி விட்ருவோம். அந்த இடத்துல கம்ப்ளீட்டாக கில் பண்ணி ரிமூவ் பண்ணி அருமையாக வந்து ஒரு சரியான மியூக்கஸ் ப்ரொடெக்ட்ஸோட அந்த வாலில் இந்த ஸ்டொமக்கை நம்ம வந்து பாதுகாத்துட்டு நம்ம சாப்பிட்ட சாப்பாடை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இந்த கேஸ்ட்ரிக் ஜூஸு அடுத்த ஒரு வேலை இருக்குது. அதுக்கு கேஸ்ட்ரிக் ஜூஸ் என்ன பண்ணும்? சாப்பிட்ட சாப்பாடை சர்னிங் ஆஃப் ஃபுட் அப்படியே அரைச்சி, கம்ப்ளீட்டாக அரைச்சிங்க செரிமானத்துக்கு தகுந்தது மாதிரி எடுத்துகிட்டு போய் எப்படி பாருங்கள், இட் இஸ் கன்வெர்டட் தி போலஸ் இன்டு செமி டைஜஸ்டட் ஃபுட் கால்டு சைமி. அண்ட் சில பேர் கைமின்னு சொல்லுவாங்க. கைமி எப்படினாலும் பேர் வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ கைமி இதாங்க அரைச்சி பாகு, இறைப்பாகுன்னு சொல்லுவாங்க. இறைப்பாகு மாதிரி கொள்ளுவாங்க. இந்த இறைப்பாகுவை தான் சைமி மூவ்ஸ் டு இன்டெஸ்டைன் ஸ்லோலி த்ரூ பைலோரஸ். பாருங்கள், இந்த சைமி பைலோரஸ் ரெண்டும் முக்கியமானதுங்க. அதுதான் வந்து கம்ப்ளீட்டாக கன்வெர்ட் பண்ணி அவங்க அந்த அந்த குடல்லேருந்து கொடுத்து இன்டெஸ்டைன்லேருந்து கொடுத்துட்றாங்க. ஆனால் அடுத்த லெவல் எங்கே போகுதுங்க? ஸ்மால் இன்டெஸ்டைன்.
ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு போகும். சிறு குடல் இருக்குது பார்த்தீங்களா, 5லேருந்து 7 மீட்டர். முன்னாடி ஒன்று பார்த்தோம், பெருங்குடல் எத்தனை மீட்டர் ஞாபகம் வச்சுக்கணும், அதே மாதிரி சிறுகுடல் எத்தனை மீட்டர் ஞாபகம் வச்சுக்கணும், அதெல்லாம் கேட்பாங்க. சரிங்களா? சரி, இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன் இருக்கு இல்லையா, லாங்கஸ்ட் பார்ட் ஆஃப் தி ஆலிமெண்ட்ரி கேனல். இதுதான் வந்து சிறுகுடல் தான். நீங்கள் இந்த ஆடு வெட்டும் போது தான் உள்ளே வந்து இரைப்பைலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஆடு அறுக்கும் போதெல்லாம் பார்க்கும்போது உள்ளே வந்து இரைப்பையில் நீளமான குழாய் இருக்கும். அதான் குடல் குடல் கறி அப்படின்னு சொல்லி சாப்பிடுவாங்க இல்லையா, குடல். அந்த குடல் நீளமாக இருக்கும். அதுதாங்க வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன். அதான் இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன் பாருங்கள், லாங்கஸ்ட் பார்ட்டில் இருந்தாலும் இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ஸ்மால் இன்டெஸ்டைனுக்குள்ளே டியோடனம், ஜியோஜனம், இல்லியும் அப்படி 3 விதமாக காணப்படுறாங்க. டியோடினம், ஜியோஜனம், ஈலியம் அப்படின்னு காணப்படுறாங்க. இந்த டியோடினம் தான் முன் சிறு குடல். ஜியோஜனம் அப்படிங்கிறது வந்து நடு சிறு குடல், இலியம் அப்படிங்கிறது பின் சிறு குடல். இந்த 3 நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், கேட்பாங்க. சரிங்களா? சரி, இந்த 3 பேர் எப்படி இருக்காங்க அவங்க அப்படிங்கிறது கொஞ்சம் பார்த்தோம்னா, டியோடினம் சி டைப்பில் இருக்காங்க, சி ஷேப்பில் இருப்பாங்களாமா. சரிங்களா? சி ஷேப்பில் இருப்பாங்க. இவங்க வந்து bile duct receives bile duct from liver and pancreatic duct from pancreas. இந்த வேலையை செய்கிறாங்க. டியோடினம் என்ன செய்கிறாங்க, லிவர்லேருந்தும் பேன்க்ரியாஸ்லேருந்தும் வரக்கூடிய ஜூஸ் அப்படியே வாங்கிக்கிறாங்க. சரிங்களா? இந்த லிவர்லேருந்து வந்தாங்கன்னா அவங்க பைல் டக்ட், அதே மாதிரி பேன்க்ரியாட்லேருந்து வந்தாங்கன்னா பேன்க்ரியாட் டக்ட், அங்கேருந்து வாங்கிக்கிறாங்க. ஜியோஜனம் அப்புறம் சென்டரில் இருப்பாங்க, மிடில் ஆஃப் தி ஸ்மால் இன்டெஸ்டைனில் இருப்பாங்க. இவங்க வந்து ஒரு ஜூஸ் செக்ரிகேட் பண்ணுவாங்க. அந்த ஜூஸில் என்ன இருக்கும், அதிகமாக என்சைம்ஸ் தான் இருக்கும். என்ன என்சைம்? சுக்ரேஸ், மால்டேஸ், லாக்டேஸ், லைப்பேஸ். நான் ஆல்ரெடி உங்களுக்கு கிளாஸில் சொல்லியிருப்பேன், இல்லை நான் திரும்ப சொல்கிறேன். ஏஎஸ்இ இப்படின்னு ஒரு இங்கிலீஷ் வேர்டு வந்தால் அது என்சைமை குறிக்கும். சரி, எந்த ஒரு வேர்டில் கடைசியாக இங்கிலீஷை விட்டுறேன். ஸோ நீங்கள் வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் போயிட்டு அங்கே ஒரு ஏஎஸ் பார்த்தாங்கன்னா அதில் சயின்ஸு, பயாலஜியில், ஜுவாலஜியில், அது ஹியூமன் ஃபிசியாலஜியில் இந்த ஏஎஸ்இ அப்படிங்கிற நேம் முடிஞ்சிச்சு அப்படின்னா, நேமில் முடிஞ்சிச்சு அப்படின்னா அதான் வந்து என்சைம். அதான் முக்கியமான என்சைம்ல தான் நொதிகள் அப்படின்னா. என்னென்ன நொதிகள் இருக்குது பாருங்கள், சுக்ரேஸ், மால்டேஸ், லேக்டேஸ், லைப்பேஸ். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்க. அப்போது சிறுகுடலில் இருக்கும் நொதிகள் யாவை அப்படின்னு கேட்டால் சுக்ரேஸ், மால்டேஸ், லாக்டேஸ், லைப்பேஸ் அப்படிங்கிறது. ஸோ நொதிகள் இல்லாவிட்டால் என்ன ஆகுங்க, பாட்டு செரிமானமே ஆகாது. சரி, இன்னொரு சின்ன பாட்டு இருக்கு இல்லையா, சிறு குடல், இலியம். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து சிறு குடல்லேருந்து வரக்கூடியது, அதாவது லோயர் பார்ட் ஆஃப் தி ஸ்மால் இன்டெஸ்டைன் இருக்குது, ஆனால் ஓப்பன்ஸ் இன்டு லார்ஜ் இன்டெஸ்டைன்ஸ், பெருங்குடலுக்கு தள்ளி விட்டுருவாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மைன்யூட் ஃபிங்கர்லாம் இருக்குது. அவங்க வந்து வில்லி அப்படின்னு சொல்லுவாங்க, வில்லி. ஸோ 1 millimeter லென்த் வேர் அப்சார்ப்ஷன் ஆஃப் ஃபுட் டேக்ஸ் பிளேஸ். அங்கே தான் அரைச்சது, நொதிகள் ஆக்கப்பட்டது, சாப்பாடுகள் அனைத்தையுமே வந்து இலியம் வந்து வாங்கி பெருங்குடலுக்கு கொடுத்துருவாங்க. சரிங்களா? இதுக்கு நடுவில் இருக்காங்க லிவர் இல்லையா, கல்லீரல். இது லார்ஜஸ்ட்டு டைஜஸ்டிவ் கிளான்ஸ் ஆஃப் தி பாடி. புறப்படம் வச்சுக்க, உடலில் காணப்படக்கூடிய மிகப்பெரிய செரிமான சுரபி என்றால் அது கல்லீரல். அது வந்து ரெட்டிஷ் ப்ரௌன், பக்கத்து ரெட்டிஷ் ப்ரௌன். இட் இஸ் டிவைடட் இன்டு 2 main lobes, ரைட் அண்ட் லெஃப்ட் லாப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரைட் லாப் தான் லார்ஜாக இருக்கும், ரைட் லாப் வந்து கொஞ்சம் லார்ஜாக இருக்கும். சரி, இந்த லிவர் இருக்கு இல்லைங்களா, இது முக்கியமானதில். இது எங்கே இருக்கும், அண்டர் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி அண்டர் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி லிவர் தான் இந்த கேல் பிளாடர் அப்படின்னு சொல்லுவோம். கேல் பிளாடர் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? பித்தப்பைன்னு சொல்லுவாங்களே, அதான் பித்தப்பை இருக்கும். த லிவர் செல்ஸ் செக்ரிகேட் பைல் விச் இஸ் டெம்பரரிலி ஸ்டோர் இன் கேல் பிளாடர். ஸோ இந்த பைல் அப்படிங்கிறது பித்தம் தானே, பித்தப்பையிலேருந்து வரக்கூடிய இந்த பைல் இஸ் ரிலீஸ்டு டு ஸ்மால் இன்டெஸ்டைன் பட் ஃபுட் என்டர்ஸ் இன் இட். ஸோ அப்படி வரும்போது அங்கே இருக்கக்கூடிய எல்லாமே வந்து அது தனித்தனியாக
என்ன சொல்கிறேங்க, டோட்டலாகவே அது வந்து சொல்கிறது கம்ப்ளீட்டாக பயாலஜிக்கல் ரியாக்ஷனாக கம்ப்ளீட்டாக மாற்றிட்டு ஆர்கான்ஸ்க்கு அனுப்பக்கூடிய அருமையான பிளேஸ். அந்த பைல் சால்ட்டு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ, அதான் கேட்பாங்க. பைல் சால்ட்டுனா சோடியம் கிளைகோலேட், சோடியம் என்னதுங்க, டியூரா கிளைகோலேட், சோடியம் கிளைகோலேட், சோடியம் டவுரா கிளைகோலேட். சரிங்களா? பைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலி பிக்மெண்ட்ஸ் இருக்கும். அது வந்து பைலோருபின் அப்படிங்கிற பிக்மெண்ட்ஸு. அதே மாதிரி பைலி விரிடின் அப்படிங்கிறது முக்கியமானது. எல்லாம் வந்து பண்ணிக்கணும். சரி, இது எப்படிங்க டைஜஷனில் அப்படி சாப்பிட்ட பெரும் சாப்பாடு காணாமலே போயிடுதுல்ல எல்லாத்துக்கும் அப்படின்னா, எமல்சிஃபிகேஷன் நடக்குது. அருமையான ஒரு வேர்டு நானுடைய எமல்சிஃபிகேஷன். வாட் இஸ் எமல்சிஃபிகேஷன்? கன்வர்ஷன் ஆஃப் large fat droplets into small one. அருமையான ஒரு வேர்டு. சரிங்களா? அருமையான ஒரு சென்டென்ஸ். கன்வர்ஷன் ஆஃப் லார்ஜ் ஃபேட் ட்ராப்லெட்ஸ் இன்டு ஸ்மால் ஒன். இதுதான் வந்து எமல்சிஃபிகேஷன் அப்படிங்கிறது. ஸோ எமல்சிஃபிகேஷன் அப்படிங்கிறது செரிக்கப்படக்கூடிய செரிமானத்துக்கு பண்ணக்கூடிய அருமையான ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். பால்மமாக்கல் அடிச்சோம், தமிழில் வந்து பால்மமாக்கல். இது லிவருக்கு நடக்குது. பேன்க்ரியாஸ் இது முக்கியமானதில். ஸோ பேன்க்ரியாஸ் அங்கேயும் வந்து இட் இஸ் லாப்டு லீஃப், அதே மாதிரி கிளாண்டு. இது எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு? லீஃப் ஷேப்டு கிளாண்டாக இருக்கும். லீஃப் ஷேப்டு கிளாண்ட். ஸ்டொமக் அண்டு டியோடினம் அங்கே தான் இது உட்காந்துருக்கும், அங்கே தான் சிச்சுவேட் பண்ணியிருக்கோம். பேன்க்ரியாஸ் எப்படி வேலை செய்யுதுன்னா, எக்ஸோக்ரைன் கிளாண்ட் அண்ட் ஆஸ் அன் எண்டோக்ரைன் கிளாண்ட். நாளமில்லா சுரப்பியாகவும் நாளமுள்ள சுரப்பியாகவும் 2 விதமாக இது செயல்படும். இது இந்த பேன்க்ரியாஸ். இப்போ எக்ஸோக்ரைன் நாளமுள்ள சுரப்பியாக பேன்க்ரியாட்டிக் கிளாண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேன்க்ரியாட்டிக் ஜூஸை வந்து செக்ரிகேட் பண்ணும். அந்த செக்ரிகேட் பண்ணக்கூடிய அந்த ஜூஸில் என்ன காணப்படுதுங்க? எகெயின் நொதிகள் தான் காணப்படுது. there are 3 enzymes, லைபேஸ், ட்ரிப்சின், அமைலேஸ். மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. இவங்கெல்லாம் வந்தனால தான் நீங்கள் சாப்பிட்ட அந்த ஃபேட்ஸு, ஆயிலு, புரோட்டீனு, ஸ்டார்ச்சு எல்லாத்தையும் அது வந்து நொதிக்கலாகி கிளியர் பண்ணி கொடுத்துருது. சரிங்களா? த கிளான்ஸ் அப்பர் சர்ஃபேஸ் பியர்ஸ் ஐஸ்லெட்ஸ் ஆஃப் லங்கர் ஹேண்ட்ஸ் which have endocrine cells segregate hormones, ஆல்ஃபா செல்ஸ் அண்டு பீட்டா செல்ஸ் செக்ரேட் இன்சுலின்ஸ். இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா? இது ஐஸ்லெட்ஸ் ஆஃப் லங்கர் ஹேண்ட்ஸ் படிக்கும் பொழுது பார்த்தோம். ஆல்ஃபா செல்லுன்னு ஒன்று இருக்குது, பீட்டா செல்லுன்னு ஒன்று இருக்குது. ஆல்ஃபா செல் செக்ரிகேட் பண்ணக்கூடியது குளுக்ககான். சரிங்களா? குளுக்ககான் சொல்லி ஏற்கனவே படிச்சிருக்கோம். நீங்கள் ஒவ்வொரு நாளும் நடத்துகிறது அன்றைக்கி நைட்டு உட்காந்து படித்து முடித்து கரைச்சி குடித்தா மட்டும்தான். திடீர்னு எக்ஸாம் வந்துடும், திடீர்னு வந்து எக்ஸாம் வந்துட்டே போயிடும்னு வச்சுங்களேன். ஆனால் நீங்கள் வந்து அக்யூமுலேட் பண்ணி வச்சு உட்காந்துருக்கீங்க, படிச்சுக்கலான்னு. அப்படிலாம் கிடையாது. ஸோ நம்ம எப்படி நடத்துகிறோமோ அதே ஃபாஸ்ட்டுக்கு நீங்களும் உட்காந்து வீட்டில் படித்தா தான் ஞாபகத்தில் இருக்கும். சரிங்களா? ஆல்ஃபா செல் செக்ரிகேட் குளுக்ககான், பீட்டா செல் செக்ரிகேட் இன்சுலின் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இப்போ அந்த குடல் சுரப்பிகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த இன்டெஸ்டைன் கிளாண்ட்ஸு, அவங்கலேருந்து வரக்கூடிய ஜூஸு, இன்டெஸ்டைன் கிளாண்ட்ஸில் செக்ரிகேட் பண்ணக்கூடிய ஜூஸு, அதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சக்கஸ் என்டெரிக்கஸ் அப்படிங்கிற ஒரு ஜூஸ் உருவாகுங்க. எங்கே? இன்டெஸ்டைன் கிளாண்ட்ஸ், குடல் சுரப்பிகளை எல்லாத்தையுமே சேர்த்து சக்கஸ் என்டெரிக்கஸ். இதுக்குள்ளே என்ன இருக்கும்? நொதிகள் தான் காணப்படும். மால்டேஸ், லாக்டேஸ், சுக்ரேஸ், லைபேஸ் ஏற்கனவே பார்த்துட்டு வந்தோம் இல்லைங்களா? அதே தான். ஸோ விச் ஆக்ட்ஸ் அண்ட் ஆல்கலைன் மீடியம். ஆல்கலைன் மீடியம்னு என்ன அர்த்தம்? பேஸாக மாறிடும். ஏன்னா ஏற்கனவே அங்கே என்னாச்சுங்க, ஆசிடாக வந்துட்டு இருக்குது, அப்படியே வந்து பேஸாக மாற்றி கொடுத்துரும். ஃப்ரம் தி டியோடினம் த ஃபுட் இஸ் ஸ்லோலி மூவ்ட் டவுன் டு ஈலியம் where the digestive food gets absorbed. எல்லாம் அப்சார்ப் பண்ணி பிளட்டில் சேர்ந்து அப்படியே வந்து போயிடும். இப்போ லார்ஜ் இன்டெஸ்டைனில் பார்த்தோம்னா
அங்கே சிலது உறிஞ்சப்படாத அன்டைஜஸ்டடு அன்அப்சார்ப்டு ஃபுட்லாம் இருக்கும். அது வந்து அது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமேட்டு இது தேவைப்படாது, நேராக நீ எக்ஸ்கிரீடாக்கு போயிரு அப்படின்னு. இட் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் ஈலியம் டு ஆனஸ். ஸோ ஆனஸ் அப்படிங்கிறது என்ன, வால் பகுதின்னு சொல்கிறோம் இல்லையா, வெளியே வந்து அந்த அந்த மலக்குடல் அந்த பகுதி கிட்ட மலத்துக்கு பக்கத்தில் போயிடும். அபவுட் 1.5 மீட்டர் இன் லென்த். இட் ஹேஸ் 3 பார்ட். சரிங்களா? ஒன்று சீக்கம், கோலன், ரெக்டம். இந்த 3 ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ சீக்கம், கோலம், ரெக்டம் எங்கே இருக்குது? லார்ஜ் இன்டெஸ்டைனில் தான் இருக்குது. அது பெருங்குடல் இருக்கிற பிளேஸில் தான் அது காணப்படுது. சரிங்களா? இந்த சீக்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு பை மாதிரி இருப்பாங்க. சரிங்களா? வரவங்களெல்லாம் வந்து சேர்த்து வச்சு அமுச்சு விடுவாங்க. சரிங்களா? ஃப்ரம் இட்ஸ் பிளைண்ட் எண்ட் எ ஃபிங்கர் லைக் ஸ்ட்ரக்சர் கால்டு வெர்மி இன்ஃபார்ம் அப்பெண்டிக்ஸ் ஆக்சிஸ். இது ஆக்சுவலி நம்ம இந்த பார்ட்டை நம்ம டச் பண்ண தேவையில்லை. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மெடிக்கல் அண்டு நீட் ரிலேட்டடாக போகும். சரிங்களா? நேமிங்ஸ் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். உள்ளே போகிறத கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. சரிங்களா? சரி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இந்த டேபிள் நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணிக்கணும். இதுதான் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு டச் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான டேபிள். சரிங்களா? இதெல்லாம் இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் அதிகமான கான்சன்ட்ரேட் நீங்கள் பண்ணணும். சரிங்களா? சாலிவரி கிளான்ஸ், டயலீன், அங்கே இருக்கக்கூடிய இந்த ஜூஸ் பேர் வந்து டயலீன் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கணும். சாலிவரி அமைலேஸ் என்ன பண்ணுது? ஸ்டார்ச்சை மால்டோஸாக கன்வெர்ட் பண்ணுது. பெப்சின்னு ஒன்று இருக்குது, அது புரோட்டீன்ஸ் பெப்டோன்ஸாக கன்வெர்ட் பண்ணுது. ஸோ கேஸ்ட்ரிக் கிளான்ஸ்லேருந்து வரக்கூடிய பெப்சின்ஸ். அதே மாதிரி ரெனின் ஆல்ரெடி பார்த்தோம், இன்ஃபேன்ட்ஸுக்கு இருக்கும். ஸோ மில்க் புரோட்டீன், அதே மாதிரி இந்த கேசினோஜென்ஸ், த கர்ட்ஸ் மில்க் டு ப்ரொடியூஸ் தி ப்ரோட்டீன். இந்த இடத்துல நீங்கள் நிறையா கம்பேரேட்டிவ் நீங்கள் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? என்ன கம்பேரேட்டிவ் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்ன அந்த கம்பேரேட்டிவ்? ஸோ பெப்சின்ஸ் வந்து ஜென்ரலி அடல்ட்ஸ். ஆனால் பெப்சின் வந்து அடல்ட்ஸு, ஆனால் அங்கே அடல்ட்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணவே இல்லை. பார்த்தீங்களா? ரெனின்க்கு வந்து இன்ஃபேன்ட்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த இன்ஃபேன்ட்ஸு நிறைய மில்க் ப்ராடக்ட்ஸ் இல்லையா, மில்க் அதிகமாக குடிப்பாங்க. ஸோ மில்க் அதிகமாக குடிக்கும்போது அவங்களுக்கு டைஜஷன் இஷ்யூஸ் வரும். அதுக்காக இயற்கையாகவே இந்த கேஸ்ட்ரிக் கிளான்ஸில் வந்து ரெனின் அப்படிங்கிற ஒரு என்சைம்ஸ் தனியாகவே ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்க. ஆனால் அடல்ட்ஸ்க்கு இல்லைங்கிறது நீங்கள் மறந்துடணும். சரிங்களா? மறந்துடக்கூடாது. அடல்ட்ஸ்க்கு இல்லை. பட் நம்ம வந்து குடமாக பால் குடித்தோம்னா கண்டிப்பாக டைஜஷன் இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் வந்துடும். ஆனால் பெப்சின்ஸ் வந்து அந்த வேலையை செய்யாது. அது தெரிஞ்சுக்க. சரி, பேன்க்ரியாஸில் போனீங்கன்னா 4 டைப்ஸ் ஆஃப் என்சைம்ஸ் இருக்காமா. பேன்க்ரியாட்டிக் அமிலேஸ், ட்ரிப்சின். சரிங்களா? அதே மாதிரி கைமோட்ரிப்சின், பேன்க்ரியாட்டிக் லைப்பேஸ். இந்த டேபிள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், படித்து வச்சுக்கங்க. இதில் இருந்தால் கொஷின்ஸ் வந்து நிறையா கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் ஞாபகம் வச்சுக்கலாம். பேன்க்ரியாட்டிக் அமிலேஸ் வந்து ஸ்டார்ச் மால்டோஸாக கன்வெர்ட் பண்ணும். ட்ரிப்சின் அதாவது புரோட்டீன்ஸ் அண்டு பெப்டோன்ஸை வந்து பெப்டைட்ஸ் அண்ட் அமினோ ஆசிடாக கன்வெர்ட் பண்ணும். அதே மாதிரி கைமோட்ரிப்சின் புரோட்டீனை வந்து புரோட்டியோசஸ், பெப்டோன்ஸ் பாலிபெப்டைடு, டைபெப்டைட்ஸாக அது கன்வெர்ட் பண்ணிடும். இன்டெஸ்டைனல் கிளான்ஸ், இன்டெஸ்டைனல் கிளான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மால்டேஸ், லாக்டேஸ், சுக்ரேஸ், லைப்பேஸ். மனப்பாடம் பண்ணிக்க. ஸோ மால்டேஸை மால்டோஸாக கன்வெர்ட் பண்ணி குளுக்கோஸ் கன்வெர்ட் பண்ணிடும். லாக்டோஸாக கன்வெர்ட் பண்ணி குளுக்கோஸ் கலாக்டோஸாக மாறிடும். சுக்ரோஸை வந்து குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸாக மாறிடும். அதே மாதிரி ஃபேட்டி ஆசிட் கிளிசரெலாம் கன்வெர்ட் பண்ணிடும். இந்த டேபிள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தமிழ்லேயும் கொடுத்துருக்கோம். பட் தமிழில் கொடுத்தாலும் அது வந்து அப்படியே இங்கிலீஷ்லேருந்து தமிழில் டைப் பண்ணி தான் புக்லேயும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. இப்போ பார்த்த நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு ஷார்ட் ஃபார்மில் பாருங்கள். த ஸ்கீமெட்டிக் டயக்ராம் ஆஃப் ஹியூமன் டைஜஸ்டிவ் சிஸ்டம்ஸ். இதை அப்படியே எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும், அருமையாக புரியுங்க. அப்படியே இறங்கி ஒவ்வொன்றா வந்துட்டுருக்கிறத வந்து
படத்தோட பார்த்து இப்போ படித்ததை சிறப்பாக படிச்சதை படத்தோட பார்த்து நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா இதிலேருந்து எனக்கு தெரிஞ்சு 2 கேள்விகள் கேட்கறதுக்கு சான்ஸு அதிகமாக இருக்குது. அவுட் ஆஃப் 30 கொஷின்ஸ், அவுட் ஆஃப் 30 கொஷின்ஸில் 2 கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. சரிங்களா? அப்படியே தமிழ்லேயும் அதே மாதிரி இருக்குது, மனித உணவு மண்டலம். ஸோ அடுத்த ஒரு ஞாபகம் இருக்கிறதுக்காக அடுத்த ஒரு சார்ட் நம்ம புக்லேயே கொடுத்துருக்காங்க. என்னன்னு பாருங்கள், எப்படி இந்த கன்வர்ஷன் நடக்குது அப்படின்னு. இந்த ரியாக்ஷன்ஸ் மால்டோஸ் நம்ம சாப்பிட்டது மால்டேஸ்னு ஒரு என்சைம் உள்ள வந்து குளுக்கோஸாக கன்வெர்ட் பண்ணுதாமா. சுக்ரோஸு சர்க்கரை சாப்பிட்றோம் இல்லையா, அது சுக்ரேஸ்னு ஒரு என்சைம் வந்து குளுக்கோஸ் ப்ளஸ் ஃப்ரக்டோஸாக கன்வெர்ட் பண்ணுது. லாக்டோஸ் மில்க் இல்லையா, லாக்டேஸ்னு ஒரு என்சைம் வந்து குளுக்கோஸ் லாக்டோஸாக கன்வெர்ட் பண்ணுது. டைபெப்டைட்ஸ் ட்ரைபெப்டைட்ஸ் அதை வந்து பெப்டிடேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் வந்து அமினோ ஆசிடாக கன்வெர்ட் பண்ணுது. அதே மாதிரி நியூக்ளியோடைட்ஸ் அப்படிங்கிறது நியூக்ளியோடைடேஸ் அப்படிங்கிறத பாஸ்போரிக் ஆசிட் அப்படி கன்வெர்ட் பண்ணிடுது. சரிங்களா? கம்ப்ளீட்டாக நியூக்ளியோசைட் ப்ளஸ் பாஸ்போரிக் ஆசிடாக கன்வெர்ட் பண்ணுது. நியூக்ளியோசைடு அப்படிங்கிறது நியூக்ளியோசிடேஸ் சுகர் ப்ளஸ் நைட்ரஜன் பேஸ். டைக்ளிசரைட்ஸ் அண்ட் மோனோக்ளிசரைட்ஸ் வந்து லைபேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் வந்து ஃபேட்டி ஆசிட் ப்ளஸ் கிளிசராக கன்வெர்ட் பண்ணுது. இதையும் நீங்கள் நம்பர் ஆஃப் டைம்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஏன்னு கேட்டிங்கன்னா அது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அடுத்து நம்ம பார்த்ததை ஃபுல் மேப், அது கம்ப்ளீட் மேப் வியூ, இதான் வந்து கம்ப்ளீட் வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டத்தோடைய ஒரு இது வரைக்கும் படித்தது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இது நீ படித்து பார்த்துட்டு ஸோ நீங்கள் ஃபுல்லாக அது படித்து பார்த்துட்டிங்கன்னா நல்ல கிளியர் ஆகிடுச்சு. இதை பார்த்தா உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் எந்தெந்த இடத்துல என்னென்ன என்ன சொல்கிறது என்சைம்ஸ் வந்து இன்வால்வ் ஆகுது, எந்த பிளேஸில் இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிறது கம்ப்ளீட் டீட்டெயில்ஸு இந்த சார்ட் மூலமாக தெரியும். இந்த புக்லேயும் இருக்குது. நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கும் போது தெரியாது, இந்த ப்ராசஸ் ஆஃப் டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் தெரியாது. ஆனால் இப்போ முன்னாடியே படித்தாச்சுல, படித்து பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். சரிங்களா? ஓகே, அடுத்தது பார்க்கலாம். அது வர இன்னும் எத்தனை முறை இந்த சார்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ப்ராசஸ் ஆஃப் டைஜஷன். ஸோ ஃபுட்டு போகுது, ஸோ ஃபுட்லேருந்து மவுத்துக்கு போகுது, மவுத்துலேருந்து இன்ஜெக்ஷன், மவுத்தில் போகிறதுக்கு உட் செலுத்தல் இன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ மவுத்லேருந்து பக்கல் கேவிட்டி, அதான் அந்த வாய்க்குழியில் போதிலே அந்த டைஜஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் பிகின். கொஷின் கேட்பாங்க, எங்கே கார்போஹைட்ரேட் செரிமானம் துவங்கும் இடம் எது? வாய்க்குழியா, தொண்டையா, உணவு குழாயா, இறைப்பையான்னு கேட்டுருவாங்க, மாட்டிக்குவேன். இதானே அதான் படிச்சுட்டு அது படித்தாச்சு, எது எதுக்கு படிக்கணும்னு நினச்சிட்டு இருப்பேன். இதுலேயும் எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன் வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். கொஷின் கேட்பாங்க, அதாவது கார்போஹைட்ரேட்டுகளாக செரிமானம் துவங்கும் இடம் எது அப்படின்னு கேட்டுருவோம். ஸோ பக்கல் கேவிட்டி. எல்லோரும் நினச்சிட்டு இருப்பாங்க உணவு குழாய் அல்லது இறப்பை அல்லது சிறுகுடல்லாம் கிடையாது. அதே மாதிரி பக்கல் கேவிட்டிலேருந்து த ஃபேர்னிக்ஸ், த ஃபுட் பாஸ்டு ஃப்ரம் பக்கல் கேவிட்டி டு ஃபேர்னிக்ஸ். அதுக்கப்புறம் ஓசியோஃபேகஸுடைய வேலை தெரியுமா, அப்படி தள்ளி விட வேண்டியது, அப்படி தள்ளி விட்டு ஸ்டொமக்கு கொண்டு போக வேண்டியதான். ஸ்டொமக்கில் தான் டைஜஷன் ஆஃப் புரோட்டீன்ஸ், புரதங்கள் செரிமானம் செய்யும் இடம் எது, துவங்கும் இடம் எதுனா அதுதான் இறைப்பை. சரி, இறைப்பை. அங்கே போனால் இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன்ஸ், லார்ஜ் இன்டெஸ்டைன்ஸ் ரெண்டு பிரிச்சிருக்கோம். அது சிம்பிள் சப்ஸ்டன்ஸ் அப்சார்ப்ஷன்ஸ் நடக்கக்கூடிய பிளேஸ் வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன்ஸ். வாட்டர் அண்ட் மினரல்ஸ் அப்சர்வேஷன்ஸ் நடக்கக்கூடிய பிளேஸ் லார்ஜ் இன்டெஸ்டைன்ஸ். இந்த ரெண்டு பிளேஸில் தான் இந்த பிளட்டுக்கு போகக்கூடிய பிளேஸ். இதுக்கு இன்கேஸ் எதுவுமே டைஜஸ்ட் ஆகலை, இதுக்கப்புறம் ஆகாது அப்படின்னா அதை தான் வந்து எஜஷன் வெளியேற்றுதல், அதான் வந்து மலவாய், அதுக்கப்புறம் வேஸ்ட்டு கழிவாக செல்கிறது. ஸோ இது வரைக்கும் டைஜஷன் சிஸ்டம் வந்து நம்ம பார்த்தோம். அடுத்தது கடைசியாக நம்ம பார்க்கக்கூடியது எக்ஸ்கிரெட்டரி சிஸ்டம். சரிங்களா? எக்ஸ்கிரெட்டரி சிஸ்டம், கழிவு நீக்க மண்டலம். ஸோ இதுலேயும் கேள்வி கேட்க வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? இதில் தான் கேட்பாங்க, எதுவும் பிரிச்சே சொல்ல முடியாது.
சரிங்களா? எல்லாத்துலேயும் முக்கியமானது கிட்னி. ஃபஸ்ட்டு வந்து கிட்னி பார்க்க போகிறோம். த ஹியூமன் எஸ்கிரேட்டரி சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் எ பேர் ஆஃப் கிட்னி. சரிங்களா? எ பேர் ஆஃப் கிட்னி, எல்லாத்துக்கும் பேர் ஆஃப் கிட்னி தான் இருக்கும். அதனால ஒரு கிட்னி வந்து தானம் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்களே. விச் ப்ரொடியூஸ் யூரின். எ பேர் ஆஃப் யூரிட்டர்ஸ் which conduct the urine from kidneys to urinary bladder, where urine is stored temporarily. Urethra, through which is the urine is voided by bladder contraction. புரியுதுங்களா? அதாவது அங்கே டெம்பரரியாக தான் யூரினை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறோம். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த பிளேஸ்க்கு அது கொண்டு போயிடும். சரிங்களா? ஜென்ரலாக யூவில் ஸ்டார்ட் பண்ணுறது எல்லாமே வந்து எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னு மறந்துடாதீங்க. ஸோ யூவில் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அந்த யுரேத்ரா, யூரின், யூரிட்டர்ஸ், யூரின் பிளாடர்ஸ், இது யூரினரி பிளாடர்ஸ் எல்லாத்தையும் வந்து அந்த கழிவு நீக்க மண்டலத்தில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் கழிவு நீக்க மண்டலம். சரிங்களா? இதில் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். அதை பார்த்துட்டு போனீங்கன்னா கொஞ்சம் புரியாகும். சிறுநீரக தமனி, ரீனல் ஆர்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரீனல் ஆர்டரியில் அந்த கலர் தெரியுங்க, எப்படி இங்கே இருக்குன்னு பார்த்துக்குங்க. அதே மாதிரி சிறுநீரக சிறை அப்படின்னு இருக்குது, ரீனல் வெயின் அப்படின்னு. ஸோ ரீனல் ஆர்டரி, ரீனல் வெயின் நேமிங்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ லெஃப்டில் இருந்தால் லெஃப்ட் கிட்னி, ரைட்டில் இருக்கும்போது ஸோ ரைட் கிட்னி அப்படின்னு. ஸோ படத்தில் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ரைட்டு லெஃப்டாக தெரியுது, லெஃப்ட்டு ரைட்டாக தெரியும். ஓகே, நோ இஷ்யூ. அங்கே வந்து அவங்க போட்டிருக்கிறது, அந்த படத்தில் போட்டிருக்கிறது பேஸ் பண்ணி சொல்கிறாங்க. பெருந்தமனின் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதுக்கு வந்து டோர்சல் ஆர்ட்ரா அப்படின்னு. அதே மாதிரி சிறுநீர் குழாய் அப்படிங்கிறது யூரிட்டர். அங்கே சிறுநீர் பை அப்படிங்கிறது தான் யூரினரி பிளாடர். சிறுநீர் புறவழி பகுதி அப்படிங்கிறது யூரித்ரா. ஏன்னா அங்கே போய் படிக்கும்போது நேமிங்ஸ் வந்து புரியாமல் இருக்கும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நெக்ஸ்ட்டு கிட்னிக்கு அப்புறம் பார்க்கக்கூடியது முக்கியமான ஒரு பேர் நெஃப்ரான். நிறையா கொஷின்ஸ் கேட்டு வச்சுருப்பாங்க பாருங்கள். நியூரான் எங்கே இருக்கும்? சரி, நியூரான் எங்கே இருக்கும்? நெஃப்ரான் எங்கே இருக்கும்? அப்படி ரெண்டும் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நியூரான் வந்து இங்கே பிரெயின், நரம்பு சம்மந்தப்பட்டது. நெஃப்ரான் கிட்னியில் இருக்கும் அப்படிங்கிறது மறந்துடாதீங்க. சரி, நெஃப்ரான் எங்கே இருக்கும்? இந்த கிட்னியும் இந்த பிரெயினும் இதாக வந்து என்ன சொல்கிறது, படைப்புடைய உச்சக்கட்டம் வச்சுக்கங்களேன். இருக்கக்கூடிய நரம்புகள், அதில் இருக்கக்கூடிய நியூரான்ஸ், நெஃப்ரான்ஸ்லாம் வந்து எப்படி சிக்கலான காம்ப்ளெக்சிவ் சிஸ்டம்ங்க. இதாக சொல்கிறது சென்சிட்டிவ் காம்ப்ளெக்சிவ் சிஸ்டம். லைட்டாக ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா டோட்டல் கொலாப்ஸ் ஆகிடும். திரும்ப யாராலையும் சரி பண்ண முடியாது, அவ்வளோ வந்து முக்கியமானது. ஈச் கிட்னி கன்சிஸ்ட் ஆஃப் மோர் தென் 1 மில்லியன் நெஃப்ரான்ஸ். நினச்சி பாருங்கள், 1 மில்லியன் நெஃப்ரான்ஸ் அப்படிங்கிற பேருக்கு இன்னொரு பேர் வந்து யூரினிஃபெரஸ் டியூபுலஸ். இவங்க தாங்க இந்த கிட்னியை வேலை செய்யக்கூடிய முக்கியமானவங்க. ஈச் நெஃப்ரான் கன்சிஸ்ட் ஆஃப் ரீனல் கார்பசல்ஸ், மால்பஜியன் கார்பசல்ஸ், ரீனல் டியூபுலர். நேம் பார்த்துங்க, ரீனல் கார்பசல்ஸ் அதே மாதிரி மால்பிஜியன் கார்பசல்ஸ் ரெண்டுமே ஒன்று தான். இவங்க தான் வந்து சிறுநீரக கார்பசல்னு சொல்லக்கூடிய. ஸோ நம்ம ஏன் இங்கிலீஷே போகிறோன்னா, தமிழில் போய் பாருங்களேன், மால்பிஜியன் உறுப்பு, கார்பசல் உறுப்பு அதே தான் கொடுத்துருப்பாங்க, தான் இங்கிலீஷே போயிட்டுருக்கோம். சரிங்களா? ரீனல் கார்பசல்ஸில் என்ன இருக்குன்னா, அது ஒரு கப்பு மாதிரி உட்காந்துருக்கும். அந்த கப்புடைய பேர் வந்து பவுமன்ஸ் கேப்சல்ஸ். அது அந்த இருக்கக்கூடிய அதுக்குள்ளே கேபிலரிஸ், சின்ன சின்ன நுண்குழல்கள் காணப்படும். அதுக்கு வந்து glomerulus. The blood enters the glomerular capillaries through different arterioles and leaves out through efferent arterioles. இதான் வந்து வெளியே தள்ளக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பகுதி. சரிங்களா? இந்த பவுமன்ஸ் கேப்சல்ஸ் இருக்குங்களா, அதில் வந்து ரீனல் டியூபுலும் இருக்கும்,
அதில் 3 ரீஜனல் இருக்குது. சரிங்களா? அந்த 3 ரீஜனல்ஸ் என்னென்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராக்சிமல் கான்வொலேட்டட் டியூபுல், யூ ஷேப்டு ஹேர்பின் லூப், த லூப் ஆஃப் ஹீனல் அண்ட் டிஜிட்டல் கான்வொலேட்டட் டியூப். இதெல்லாம் நீங்கள் படிக்க வேண்டாம், ஞாபகத்துலேயும் இருக்காது. ஸோ நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த பவுமன்ஸ் கேப்சல்ஸ் மட்டும்தான் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. அதுக்குள்ளே இருக்கிறது படிச்சிங்கன்னா அது மெடிக்கல் ரிலேட்டடாக போயிடும். சரிங்களா? Nitrogenous waste are drained into renal pelvis, which leads to ureters and stored urinary bladder. Urine is expelled through the urethra. ஆனால் சிம்பிளாக அது வெளியே வந்துடுது. எக்ஸாம்பிள்லாம் வந்து சிம்பிளாக இதான் கேட்பாங்க. நேம்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். எப்படி யூரின் ஃபார்ம் ஆகுது, அதான் அருமையான ஒரு சிஸ்டமுங்க. அது உலகத்திலேயே சிறந்த ஆர்ஓ சிஸ்டம். இதை வச்சு தான் நம்ம வீட்டிலே வந்து தண்ணிக்கு ஆர்ஓ சிஸ்டம் நம்ம வச்சுக்கு ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் சிஸ்டம் சொல்கிறோம்ல, ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ். அதான் இது வரைக்கும். அது ஒருத்தர் 70 வயசில் இருக்கார், ஒருத்தர் 100 வயசுக்கிட்ட இருக்கார், ஒருத்தர் 50 வயசு வரைக்கும் இருக்கார். சரிங்களா? ஆர்ஓ ப்ராப்ளம் ஆயிடுச்சிங்க அப்படின்னு சொல்லி எத்தனை பேர்த்த நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஆர்ஓ ஒரு 3 மாதம் 4 மாதம் 5 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து செக் பண்ணிகிட்டே கிடக்குறாங்க. அப்போ எவ்வளோ பெரிய இந்த கண்டுபிடிப்பு, மனிதனுடைய யூரினில் இருக்கக்கூடிய ஃபார்மேஷன்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஆர்ஓ சிஸ்டம் பார்க்கலாமா? த ப்ராசஸ் ஆஃப் யூரின் ஃபார்மேஷன் எப்படி அப்படின்னா, குளோமெருலர் ஃபில்ட்ரேஷன் அப்படி ஒரு வடிகட்டல் நடக்குது. டியூபுலர் அப்சார்ப்ஷன் அப்படியே உறிஞ்சுது. டியூபுலர் செக்ரேஷன் இது நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ குளோமெருலர் ஃபில்ட்ரேஷன், டியூபுலர் ரீஅப்சார்ப்ஷன், அதுக்கப்புறம் டியூபுலர் செக்ரிகேஷன். இது இந்த 3 பார்ட்டு முக்கியமானது. ஒரு ஹெல்த்தி பர்சன், எந்த ஒரு பெரிய நோய் இல்லை, சிறப்பாக இருக்காரு அப்படின்னா 1 to 2 liters ஆஃப் யூரின் பர் டே வந்து அவர் எக்ஸ்கிரீட் பண்ணுவார். 1லேருந்து 2 லிட்டர் வந்து சிறுநீரை கழிப்பார். ஸோ கிளாமரல்ஸ் எப்படி இருக்குது, அது என்னென்னா அப்படிங்கிறத இந்த படத்தில் நம்ம இங்கே பார்த்துட்ருக்கோம். ஜஸ்ட் அப்படியே பார்த்துட்டு நெஃப்ரானுடைய அமைப்பை எல்லாம் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், தமிழில் பார்த்தீங்கன்னா புரியாது. சரி, அது இந்த குளோமரலஸ், ப்ரோமன் ஸ்கேப்பிள்ஸ், அதே மாதிரி இந்த கலெக்டர் டியூபுலு, டிஜிட்டல் கான்வொலேட்டட் டியூபுலு எல்லாத்தையும் வந்து நீங்கள் பார்த்துட்டு அப்படியே திரும்ப படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். அதுக்காக தான் படத்தை கொடுக்குறது. டயாலிசிஸ் நடக்குதுங்க, அருமையான ஒரு பிளேஸ். சரிங்களா? ஃபார்மேஷன் ஆயிட்டு டயாலிசிஸ் இஸ் ஆர்டிஃபிஷியல் கிட்னி இல்லையா? அது கேள்விப்பட்டிருப்போம். டயாலிசிஸ் ஆர்டிஃபிஷியல் கிட்னி. ஆனால் இது வந்து ஜென்ரலாக உள்ளே நடக்கும், ஆனால் சரியாக நடக்காதனால தான் அது திரும்ப நடக்குது. when kidney lose their filtering efficiency, excessive amount of fluid and toxic waste accumulated in the body, this condition is known as kidney renal failure. ஸோ பிகாஸ் ஆஃப் என்ன சொல்கிறதுங்க, நச்சு கழிவுகள் பிரச்சனைனால தான் சரியான வந்து அது வேலை செய்யாதனால அது வேஸ்ட் ஆகிடுச்சு. நம்ம டயாலிசிஸ் அப்படிங்கிற ஒரு கூழ்மை பிரிப்பை பயன்படுத்துகிறோம். சரிங்களா? ஃபார் திஸ் an artificial kidney is used to filter the blood of the patient. The patient is said to be put on dialysis, and the process of purifying blood by an artificial kidney called hemodialysis. ஸோ ஆர்டிஃபிஷியல் கிட்னி கால்டு ஹேமியோடயாலிசிஸ். டயாலிசிஸ் பேர் வாழும் பொழுது தெரியும் உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் கிட்னி அப்படிங்கிறது. ஸோ 2 healthy kidney contains the total of 2 million nephrons, which filters about 170 to 180 liters of blood per day. இந்த வேலையை செஞ்சுட்டே இருக்குங்க. The kidney absorbs and redistribute 99% of blood volume. Only 1% of blood filter becomes urine. இந்த டேட்டாலாம் நீங்கள் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி படித்து வச்சுக்கணும். எக்ஸாமில் டெஸ்ட் பண்ணி கேட்க போகிறாங்க. சரிங்களா? ஸோ கடைசியாக ஒன்று பார்க்குறோம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஒரு சின்ன பகுதி பார்த்துட்டு போயிடலாம். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஸோ ஒரு ஹெல்த்தி ஹியூமனுடைய பிரீத் வந்து பார்த்தீங்கன்னா 12 to 16 டைம்ஸ் பர் மினிட் வந்து நீங்கள் வந்து ஒரு நிமிஷத்துக்கு 12லேருந்து 16 முறை வந்து பிரீத் எடுத்துருக்கணும். தான் சிறப்பாக இருக்குதுன்னு அர்த்தம். இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸ்பைரோமீட்டரை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மூச்சிட்டு மானியை வந்து கண்டுபிடிச்சி நல்லா பண்ணுறீங்களா அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா?
அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்டி மெட்டிமோக்ளோபின். ஸோ மெட்டிமோக்ளோபின் ஒன்று இருக்குது. இது என்ன, இஃப் தி அயான் காம்பனன்ட் ஆஃப் தி ஹீம் இஸ் இன் தி ஃபெரிக் ஸ்டேட் தென் த நார்மல் ஃபெரஸ் ஸ்டேட் இஸ் கால்டு மெத்திஹீமோக்ளோபின். ஸோ ஜென்ரலாக ஹீமோக்ளோபின் பார்த்துருப்போம். இது மெத்திஹீமோக்ளோபின் அப்படின்னா இந்த ஹீமு இருக்கக்கூடிய இந்த அயான்ஸுடைய கண்டென்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ மெத்திஹீமோக்ளோபின் டஸ் நாட் bind with oxygen. Normally RBC contains less than 1% of the methemoglobin. ஸோ அந்த இன்ஸ்பிரேஷன்ஸ் எக்ஸ்பிரஷனுடைய எக்ஸ்பிளனேஷன்ஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஸ்டிமுல் பண்ணி இன்ஸ்பிரேஷன் கொடுப்பாங்க, அதே மாதிரி ஸ்டிமுல் பண்ணி எக்ஸ்பிரஷன் கொடுப்பாங்க, நடந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து சொல்கிறதுங்க இன்வாலண்டரி சிஸ்டம், தானாக நடக்கக்கூடியது. டயஃப்ரம். ஸோ டயஃப்ரம் எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் கோஸ்டல் இருக்கும், அதே மாதிரி இன்டர்னல் கோஸ்டல் மசில்ஸ் கான்ட்ராக்ட் நடந்துகிட்டே இருக்கும். சரிங்களா, இது மாதிரி இது ஜஸ்ட் அப்படியே நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கலாம். இதுலேருந்து கொஷின்ஸ் ரொம்ப குறைவு தான் கேட்குறது. சரிங்களா, அது தமிழ்லையும் கொடுத்துருவோம். உட்சுவாசம் வெளி சுவாசம் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்துடுதுங்க. சரிங்களா, ஸோ இதோட டாபிக் முடியுது. நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம்.